ஃபிலிம் மேக்கிங் எங்களோட டிகிரி வந்து மேஜரான ஒரு வித்தியாசம் சில ஒரு 3 மேஜரான முக்கியமான வித்தியாசங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட நிறுவனத்தில் வந்து ஃபிலிம் மேக்கிங் வந்து ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த முக்கியமான ஒரு இது இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவர் அனிமேஷன் துறையாக இருந்தாலும் விஷுவல் எஃபெக்ட்ஸ் துறைக்கு போனாலுமே அவருக்கு கதை சொல்ல தெரிஞ்சிருக்க வேண்டும் என்பது எங்களோட ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. ஒரு நல்ல கதை சொல்ல தெரியக்கூடியவருக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த ஸ்டோரி ஃப்ளோ தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்க வந்து ஃபிலிம் மேக்கிங் இஸ் அ மேஜர் இன்டெக்ரல் பார்ட். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட பேப்பர்ல ஃபர்ஸ்ட் இயர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5 பேப்பர் இருக்கு ஃபிலிம் மேக்கிங்ல மட்டுமே. ஓகே, டீடைலா சினிமாட்டோகிராஃபி, போட்டோகிராஃபி டீடைலா 3 பேப்பர் சொல்லி கொடுக்குறோம். ஓகே, எடிட்டிங், அட்வான்ஸ் எடிட்டிங், சவுண்ட் எடிட்டிங் எல்லாமே சினிமா துறைக்கு வேணுங்கிறது எல்லாம் ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட் என்னெல்லாம் கத்துப்பாங்களோ அதுக்கு மேலேயே வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் படிச்சு முடிச்சிருப்பாங்க. இதுக்கு வந்து இந்த கோர்சஸ் ஹேண்டில் பண்றது வந்து ஒரு பிரபலமான காலிவுட் சினிமா டைரக்டர் தான் எங்களோட ஃபிலிம் மேக்கிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்றாரு. சோ அவர் வந்து எப்படி கதை சொல்ல வேண்டும், இண்டஸ்ட்ரிக்கு எப்படி கதை சொல்ல வேண்டும் எங்களோட பசங்களுக்கு சொல்லி தந்தார். ஓகே, சோ அதே மாதிரி அடுத்தது நாங்க எடுத்துக்கும் போது அனிமேஷன் எடுத்துக்கும்போது மற்ற டிகிரிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அனிமேஷன்லயே 3 விதமான உதவி சொன்ன மாதிரி 3 விதமான அனிமேஷன், ரிக்கிங், எஃபெக்ட்ஸ் இருக்கு. இன்ட்ரோடக்ஷன் டு மாடலிங். இவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரோடக்ஷன் 3 விதமான அந்த இதுலயும் கொடுத்துட்டு சூஸ் பண்ண சொல்லுவாங்க எலெக்டிவா. நீங்க வந்து ஏதாவது ஒன்ல ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கோங்க. நாங்க வந்து இந்த 3த்துலயுமே ஸ்பெஷலைஸ் பண்ணிடுறோம். நீங்க வந்து அனிமேஷனை கம்ப்ளீட்டா படிச்சிருவீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க நாளைக்கு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது இந்த 3 விதமான துறைகளும் அனிமேஷனை தெரிஞ்சாதான் நீங்க ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பொம்மையை வந்து அனிமேட் பண்ண முடியும். ஓகே, அதை மாடல் பண்ணி அதை அனிமேட் பண்ணி ரிக் பண்ணி அதை வந்து நீங்க நடக்க வைக்கிறதுக்கு வந்து இந்த 3 துறைகளையும் நீங்க வந்து திறம்பட்டு இருந்தாதான் அது முடியும். சோ எங்களுடைய மாணவர்கள் மற்ற மாணவர்கள் ஒரு வேலைக்கு அவங்க போனாலுமே டிபெண்டன்சி இருக்காது அவங்களுக்கு. நீங்க இப்ப ஜாப் கேட்டீங்க, இப்ப எங்களோட மாணவர்கள் ஏன் மற்ற கல்லூரி மாணவர்கள் எங்களுக்கு வந்து எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்கன்னா இப்ப எங்களோட மாணவர்கள் ஒரு துறையில மட்டும் நாங்க வேலை செய்யறதுக்கு அவங்க எடுக்க மாட்டாங்க. இப்ப அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அனிமேஷன்ல 3 துறை இருக்கு, அதுல வேலை செய்யலாம். இல்ல ஸ்டோரி போர்டிங்ல வேலை செய்வாங்க, இல்ல விஷுவல் எஃபெக்ட்ஸ் துறையில வேலை செய்வாங்க, இல்ல எடிட்டிங் துறையில வேலை செய்வாங்க. ப்ரொடக்ஷன் போது இது மாதிரி பலவேறு துறைகள். நிச்சயமா துறை சார்ந்த அனுபவம் வாய்ந்த நிறுவனம் அப்படிங்கிறதுனால பல்வேறு துறைகளில் நீங்கள் பெற்ற அனுபவங்களை சிலபஸ்ல இன்கார்பரேட் பண்றீங்க. அது உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. அவங்க வெற்றி பெற்ற இந்த துறையில வந்து ஒரு வெற்றியாளரா வர்றதுக்கு அது ஒரு அடிப்படையை வந்து உருவாக்குதுன்னு சொல்றீங்க சார். தொடர்ந்து பேச ஒரு நேயர் இருக்கிறாரு. வணக்கம் கல்வி செல்வம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? சென்னையில இருந்து ரமேஷ் பேசுறேன். சொல்லுங்க ரமேஷ். நான் ஏற்கனவே ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கேன். ஓகே, ஆனா அனிமேஷன் மல்டிமீடியா அதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓகே, அது ஆக்சுவலா வந்து ஏதாவது என்ன கேட்கணும்னா ஒரு 6 months to 1 yearக்குள்ள ஒரு டிப்ளமோ கோர்ஸ், ஏதாவது ஷார்டஸ்ட் டியூரேஷன் கோர்ஸ் இருக்கா? அந்த கோர்ஸ் வந்து இன்டகிரேட்டடா வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு பிலிம் மேக்கிங்கா இல்ல ஒரு ஷார்ட் பிலிம்ஸ், குறும்படம் இல்லைன்னா வந்து நம்மளா சொந்தமா எல்லாத்தையும் வந்து உருவாக்குற அளவுக்கு அந்த 1 yearல வந்து நம்ம பண்ணிக்க முடியுமா? இது பார்ட் கொஸ்டின்ல ஒரு பார்ட். இப்ப இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இது அப்படியே வந்து இந்த கோர்ஸ் நம்ம படிச்சுட்டு வெளியில வந்துட்டு நம்மளா சொந்தமா இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கும்போது இதோட சாஃப்ட்வேர்ஸ் வந்து எந்த அளவு எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும், அஃபோர்டபிலிட்டா இருக்குமா, இல்லைன்னா வந்து இது ரொம்ப ஹை காஸ்ட் சாஃப்ட்வேரா? நிச்சயமா சார், உங்களோட கேள்விக்கு சார் பதில சொல்லுவார். சொல்லுங்க சார், ஷார்ட் டர்ம் கோர்ஸ் படிக்க முடியுமான்னு கேட்கிறாரு. அப்புறம் அதோட சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமான்னு கேட்கிறேன். நீங்க வந்து இப்போ வணக்கம் அழைத்ததுக்கு நன்றி. நீங்க ஐடி துறையில இருக்கீங்க, பிலிம் மேக்கிங் படிக்கணும் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. நிறைய ஐடி துறையில இருக்கிறவங்க பிலிம் மேக்கிங் ஆர்வம் உண்டு, நிறைய பேர் படிக்கிறாங்க. எங்கள்கிட்ட கட்டாயமா பார்ட் டைம் படிக்கலாம். நீங்க வந்து வாரத்தில் 3 நாட்கள் அல்லது சனிக்கிழமை மட்டும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒரு வருடத்துக்குள்ள கம்ப்ளீட் பிலிம் மேக்கிங், ஓகே, ஸ்கிரிப்ட் டு ஸ்கிரீன் சொல்லுவோம் நாங்க. அது ஸ்கிரிப்ட் எழுதி அதை பிரேக் பண்ணி நீங்க சினிமாட்டோகிராஃபி எடுத்து படம் எடுத்து எடிட் பண்ணி குறும்படம் தயாரிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு கட்டாயம். நீங்க அனிமேஷன் ஒரு இடத்தில் படித்து உங்களால் முடிக்க முடியும், டிப்ளமா வாங்க முடியும். அதற்கு ரிலேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து பலவிதமான ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்கு. நீங்க பைசா கொடுத்து தான் பெரிய சாஃப்ட்வேர் சினிமாவில் யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் தான் வாங்கணும்னு கிடையாது. எங்களோட நிறுவனத்துல வந்து சாஃப்ட்வேர் சொல்லி தரது கிடையாது, அதோட திறமைகளை நாங்க சொல்லி தருவோம். சாஃப்ட்வேர் வந்து ஒரு டூல் தான். ஓகே, நீங்க வந்து அது மாதிரி அதுக்கு நீங்க எந்த விதமான தடங்களும் கிடையாது, நீங்க தாராளமா குறும்படம் தயாரிக்கலாம். நிச்சயமா சார். இப்ப சொல்லுங்க, உங்களோட காலேஜ்ல வந்து என்னென்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க, லெபார்டரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குது? ஏன்னா உங்க ரொம்ப புகழ்பெற்ற நிறுவனம், சோ ஆப்வியஸ்லி வந்து ரொம்ப நல்லாவே தான் இருக்கணும். இருந்தாலும் நேர்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுங்க, உங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் லெபார்டரி எல்லாம் எந்த அளவுக்கு டிஃபரெண்டா இருக்கு மற்ற நிறுவனங்கள் கிட்ட இருந்து?
ஒரு பாதி கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், மீதி கேள்வி அவர் பதில் சொல்லட்டும். எங்களுடைய நிறுவனம் நீங்க சொன்ன மாதிரி பிரபலமா இருக்கிறதுனால எங்களுக்கு ப்ரொடக்ஷன், எங்களோட கரிக்குலமே எங்களோட சிலபஸ் ப்ரொடக்ஷனுக்கு என்ன வேணுங்கிறது, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் தான் நாங்க கொடுக்க போறோம். சோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். இல்லைன்னா நீங்க அந்த அளவுக்கு ஒரு பிளாஸ்ட் சீனோ இல்ல ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுற மாதிரியோ ஒரு மாணவர் பண்ணணும்னா அதுக்குள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் நாப்பிள் ஐமேக் மிஷின்ஸ் எல்லாமே விலை உயர்ந்த கணினிகள் தான் நாங்க உபயோகப்படுத்துறோம். நிச்சயமா சார், கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டு இப்ப ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க. ரிலையன்ஸ்ல ஒரு பார்ட்டா இருக்கணும்னு சொல்லி நிறைய மாணவர்கள் விரும்புவாங்க. அவங்க உங்களோட நிறுவனத்தில் படிக்கும்போது நீங்க அவங்க டேலண்ட்டை வளர்த்து உங்களோட இன்ஹவுஸ்ல, அதாவது நீங்களே அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கிறது, இதை மட்டும் பதில் சொல்லுங்க. எங்கள்ட்ட படித்த மாணவர்கள் முதல்ல நாங்க தான் எடுப்போம். ஓகே, எங்களோட ரிலையன்ஸ் 27 நிறுவனங்கள்ல எங்களுக்கு போக தான் வெளியிலே கொடுப்போம். நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ண மாணவர்கள் முதலில் எங்கள் நிறுவனங்களில் தான் வேலை வாய்ப்பு தரப்படுவார்கள். நிச்சயமா சார், இவ்வளவு நேரம் எங்களோட அரங்கிற்கு வந்திருந்து உங்களுடைய நிறுவனம் சார்ந்த பல தகவல்களை எங்களோடும் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நேயர்களே, கேட் சென்டர் வழங்கும் கல்வி செல்வம் சிறப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.